அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, நீங்கள் ஒரு நிமிடம் தளர்ந்து போனால் உங்கள் குடும்பமே ஸ்தம்பித்து போய்விடும். ஆனால் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் உங்கள் வீட்டில் அமைதியில்லாத சூழல் இருக்கிறதா? பொருளாதார சிக்கல்கள் உங்களை மூச்சு திணற வைக்கிறதா? பிள்ளைகளின் விஷயத்திலோ கணவரின் நடத்தையிலோ நீங்கள் எப்போதும் கவலையாக இருக்கிறீர்களா? அப்படியென்றால் இதற்கெல்லாம் தீர்வு உங்கள் கையிலேயே இருக்கிறது. அது மந்திரமோ தந்திரமோ அல்ல, மாறாக நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஆச்சாரியா சாணக்கியர் கண்டறிந்த ஒரு மகா சத்தியம். ஒரு வீட்டின் ஐஸ்வர்யமும் அந்த வீட்டிலுள்ள ஆண்களின் வெற்றியும் பிள்ளைகளின் எதிர்காலம் கூட அந்த வீட்டு பெண் அதிகாலையில் எழுகின்ற அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தை பொறுத்துத்தான் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? பலர் நினைப்பார்கள் இது ஒரு மூடநம்பிக்கை என்று. ஆனால் இது மூடநம்பிக்கை அல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் பியூர் சைக்காலஜி. கடினமாக உழைத்தாலும் பணம் கையில் தங்கவில்லையா? குடும்பத்தில் காரணமில்லாமல் சண்டைகள் நடக்கிறதா? அப்படியென்றால் இதற்கு பின்னால் நாம் கவனிக்காமல் போகும் சில பெரிய உண்மைகள் இருக்கின்றன. பல நேரங்களில் நாம் தோற்று போகும்போது நினைப்போம் அது நம்முடைய விதி என்று. ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், விதி என்பது வானத்திலிருந்து விழுவதல்ல, அது நீங்கள் அதிகாலையில் கடைபிடிக்கும் பழக்கம் என்று. உங்கள் குடும்பத்தில் அதிசயத்தக்க மாற்றங்கள் நிகழ வேண்டுமென்றால், தொலைந்து போன அந்த ஐஸ்வர்யம் திரும்பி வர வேண்டுமென்றால், இந்த வீடியோவின் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கானதுதான். இது வெறும் வீடியோ அல்ல, உங்கள் வாழ்க்கையின் புதியதொரு அத்தியாயத்தின் தொடக்கம். வணக்கம் சகோதர சகோதரிகளே, சாணக்கிய தந்திரம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பேசப்போவது ஒரு பெண்ணின் விழிப்புணர்வு எப்படி ஒரு குடும்பத்தின் வறுமையை நீக்கும் என்பதை பற்றித்தான். வீடியோவின் முடிவில் நான் சொல்லப்போகும் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனித்தால், உங்கள் வீட்டில் நீங்கள் பார்க்க ஆசைப்பட்ட அந்த பழைய அமைதி நாளை முதல் திரும்பி வரும். இது உறுதி. பாரதம் கண்ட எக்காலத்திலும் சிறந்த தந்திரவாதியான ஆச்சாரியா சாணக்கியர் தனது சாணக்கிய நீதியில் பெண்களின் தினசரியை பற்றியும் அது எப்படி ஒரு குடும்பத்தின் தலையெழுத்தை மாற்றும் என்பதையும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல, இதற்கு பின்னால் உள்ள மனோதத்துவ மற்றும் அறிவியல் ரீதியான விஷயங்களை தெரிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த வீடியோவின் முடிவு வரை எங்களுடன் இருங்கள், ஏனெனில் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு பெரிய அறிவின் கதவை நாம் இன்று திறக்கப் போகிறோம். நண்பர்களே, சாணக்கியர் பெண்ணை வெறும் ஒரு குடும்ப உறுப்பினராக மட்டும் பார்க்கவில்லை, மாறாக ஒரு வீட்டின் ஆற்றல் மையமாகத்தான் பார்த்தார். அவர் தனது படைப்புகளில் பெண்ணை சக்தி என்று வர்ணித்தார். இன்று நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் என்று. ஆனால் சாணக்கியர் ஒரு படி மேலே சென்று சொல்கிறார், ஒரு குடும்பத்தின் இருப்பே பெண்ணின் புத்தியிலும் அக்கறையிலும் தான் இருக்கிறது என்று. ஒரு வீட்டின் அஸ்திவாரம் என்பது அங்குள்ள பெண்தான். ஆண் வீட்டின் கூரை என்றால் அந்த கூரையை தாங்கி நிற்கும் தூண்கள் பெண்கள். தூண்களுக்கு பலமில்லை என்றால் கூரை எவ்வளவு வலுவாக இருந்தாலும் வீடு தகர்ந்துவிடும். அதனால்தான் பெண்ணின் பழக்க வழக்கங்கள் அந்த குடும்பத்தின் வெற்றி தோல்விகளை நேரடியாக பாதிக்கின்றன. சாணக்கியர் பரிந்துரைக்கும் மிக முக்கியமான பழக்கம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவதாகும். நீங்கள் ஒன்று யோசித்து பாருங்கள். ஒரு நாள் உங்கள் வீட்டு அம்மாவிற்கோ அல்லது மனைவிக்கோ உடல்நிலை சரியில்லாமல் போகிறது என்று வைத்துக்கொள்வோம். அன்று அந்த வீட்டின் நிலை என்னவாகும்? சமையலறை முதல் வரவேற்பறை வரை அனைத்தும் தாறுமாறாகிவிடும். குழந்தைகளின் சீருடை எங்கே? கணவரின் சாவி எங்கே? உணவு என்னவாகும்? எல்லாம் ஒரு கேள்விக்குறியாகும். அப்போதுதான் நாம் உணர்கிறோம், சத்தமில்லாமல் அந்த வீட்டை இயங்கிக் கொண்டிருந்த இயந்திரம் பெண்தான் என்று. ஆச்சாரியா சாணக்கியர் நூற்றாண்டுகளுக்கு முன்னரே கண்டறிந்த உண்மை இது. எத்ர நார்யஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாக. அதாவது, எங்கு பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ மற்றும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அங்கு ஐஸ்வர்யம் தானாக வந்து சேரும். இன்றைய காலத்தில் பெண்கள் வீட்டிற்கு வெளியே வேலைக்குச் செல்பவர்கள். அலுவலக டென்ஷன், பயணக் களைப்பு, குழந்தைகளின் படிப்பு என இவற்றிற்கிடையே அவர்களுக்கு சொந்த மனதை அமைதிப்படுத்த நேரம் கிடைப்பதில்லை. இங்குதான் சாணக்கியர் சொன்ன சக்தியின் முக்கியத்துவம் இருக்கிறது. ஒரு பெண் அதிகாலையில் சீக்கிரம் எழுந்து தனது மனதை ஒழுங்குபடுத்தினால் அந்த நாளில் அவள் சந்திக்கப் போகும் அனைத்து சவால்களையும் புன்னகையோடு எதிர்கொள்ள அவளால் முடியும். நம்முடைய நாட்டில் உள்ள பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யங்களை பாருங்கள். அங்கு நிர்வாகம் சரியாக இல்லை என்றால் அந்த நிறுவனம் அழிந்துவிடும். அதேபோல்தான் நம்முடைய வீடும். வருமானம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை நிர்வகிக்கும் பெண்ணிற்கு விவேகமில்லை என்றால்
அந்த குடும்பம் பொருளாதார ரீதியாக தகர்ந்துவிடும். சாணக்கியர் பெண்களை கிருஹலக்ஷ்மி என்று அழைத்தது சும்மாவல்ல. ₹1 லாபமுண்டாக்குவதிலும் ஒரு தானியம் கூட வீணாகாமல் பார்த்துக் கொள்வதிலும் ஒரு பெண்ணால் அளவு நுணுக்கமாக வேறு யாராலும் முடியாது. அன்பான சகோதரிகளே, நீங்கள் நினைத்தால் ஒரு சிதைந்த குடும்பத்தை கூட மீட்டெடுக்க முடியும். கணவருக்கு வேலை இழந்த நேரத்திலோ தொழிலில் வீழ்ச்சி அடைந்த போதோ தளர்ந்து போகாமல் நின்று அந்த குடும்பத்தை முன்னேற்றிய எத்தனையோ பெண்களை நாம் பார்க்கிறோம். சாணக்கியர் சொல்கிறார், ஒரு பெண்ணிற்கு ஆணை விட 8 மடங்கு சகிப்புத்தன்மையும் 4 மடங்கு புத்திசாலித்தனமும் இருப்பதாக. இந்த உள்ளாற்றலை விழிப்படையச் செய்யத்தான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது நமக்கு உதவுகிறது. பல நேரங்களில் நாம் சொல்வோம், என் அதிர்ஷ்டம் சரியில்லை என்று. ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், அதிர்ஷ்டம் என்பது ஒரு நாளில் திடீரென்று வாழ்க்கையில் வந்து சேரும் ஒன்றல்ல. அது உங்கள் பழக்கங்களிலிருந்து உருவாவது. உங்கள் கைகளில்தான் அந்த வீட்டின் அமைதி இருக்கிறது. நீங்கள் காலையில் மகிழ்ச்சியோடும் பிரார்த்தனையோடும் விழிக்கும்போது அந்த நேர்மறையாற்றல் உங்கள் கணவரிடமும் பிள்ளைகளிடமும் பரவுகிறது. அவர்கள் வெளி உலகில் போட்டிகளில் வெற்றி பெற வேண்டிய மனவலிமை உங்கள் அந்த ஒரு புன்னகையிலிருந்துதான் கிடைக்கிறது. அதனால் நண்பர்களே, பெண் என்பது வெறும் ஒரு தனி மனிதர் அல்ல, அது ஒரு கலாச்சாரம். அந்த கலாச்சாரம் பிரகாசிக்க வேண்டுமென்றால் அவள் இயற்கையோடு இணைந்து விழித்தெழ வேண்டும். அதுவே சாணக்கியர் கண்ட வலிமையான பெண். பிரம்ம முகூர்த்தமும் பாசிட்டிவ் எனர்ஜியும். என்ன இந்த பிரம்ம முகூர்த்தம்? சூரிய உதயத்திற்கு சுமார் 1.5 மணி நேரத்திற்கு முன்னுள்ள நேரம். அதாவது அதிகாலை 4 மணி முதல் 5:30 மணி வரை. நாம் அடிக்கடி சொல்வோம், இன்றைய நாள் சரியில்லை என்று. ஏன் அப்படி நடக்கிறது? காலையில் எழுந்தவுடன் இருக்கும் பரபரப்பும் பதற்றமும் தான் இதற்கு காரணம். சாணக்கியர் பரிந்துரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் என்பது வெறும் நேரமல்ல, அது ஒரு ஹீலிங் டைம். இன்றைய கால ஒரு இல்லத்தரசியை யோசித்து பாருங்கள். பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும், அவர்களுக்கு உணவு சமைக்க வேண்டும், கணவரை வேலைக்கு அனுப்ப வேண்டும், இதற்கிடையில் சொந்த விஷயங்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். 7 மணிக்கு எழும் ஒரு பெண்ணிற்கு இவை அனைத்தும் ஒரு பெரிய யுத்தம் போலத்தான் இருக்கும். பதற்றத்துடன் சமையலறைக்குள் ஓடும் பெண்ணின் உள்ளத்தில் கோபமும் அழுத்தமும் தான் இருக்கும். ஆனால் 4 மணிக்கு எழும் ஒரு பெண்ணை பாருங்கள், உலகம் விழிப்பதற்கு முன்பே அவள் விழித்து விடுகிறாள். நவீன அறிவியல் சொல்கிறது, இந்த நேரத்தில் வளிமண்டலத்தில் நேசென்ட் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும் என்று. இதை சுவாசிப்பது நுரையீரலுக்கும் மூளைக்கும் புத்துணர்வை தரும். இந்த நேரத்தில் இயற்கை அமைதியாக இருக்கும், மாசு குறைவாக இருக்கும். இந்த காற்று நம் எண்ணங்களையும் தூய்மைப்படுத்தும். ஒரு பெண் அதிகாலை 4 மணிக்கு எழும்போது மற்றவர்கள் எழுவதற்கு முன்பே அவளுக்கு என ஒரு தனி நேரம், மீ டைம் கிடைக்கிறது. மனதை அமைதிப்படுத்த இந்த நேரம் உதவும். சாணக்கியர் சொல்கிறார், பிராமியே முகூர்த்தே புத்தியேத. பிரம்ம முகூர்த்தத்தில் விழிக்கும் ஒரு நபரால் அறத்தை பற்றியும் செல்வத்தை பற்றியும் தெளிவாக சிந்திக்க முடியும். இந்த நேரத்தில் உங்கள் மூளை மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த அமைதியில் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். காலையில் கோபத்துடன் எழும் பெண்ணின் எதிர்மறை ஆற்றல் உணவின் மூலமாகவும் சொல்லின் மூலமாகவும் மற்றவர்களுக்கும் பரவும். ஆனால் அதிகாலையில் எழுந்து மனதை ஒழுங்குபடுத்தும் பெண்ணின் முகத்தில் ஒரு தனி தேஜஸ் இருக்கும். அந்த தேஜஸ் தான் அந்த வீட்டின் ஐஸ்வர்யம். மகாலட்சுமியின் கடாட்சமும் பொருளாதாரமும். சாணக்கியர் ஒரு சிறந்த பொருளாதார வல்லுனர் என்று நமக்கு தெரியும். அவர் நம்பியது என்னவென்றால், தூய்மையும் அன்பும் நிறைந்த வீடுகளில்தான் மகாலட்சுமி வசிக்கிறாள் என்பதாகும். செல்வம் என்பது வருவதற்கு கடினம், ஆனால் போவதற்கு எளிது. ஒரு வீட்டின் பொருளாதார நிலை என்பது ஆண் சம்பாதிப்பதை விட பெண் அதை எப்படி கையாளுகிறாள் என்பதில்தான் இருக்கிறது. நம்முடைய புராணங்கள் சொல்கின்றன, லக்ஷ்மி தேவி அதிகாலையில் வீடுகளை சந்திப்பார் என்று. இதன் நடைமுறை உண்மை என்ன தெரியுமா? பழைய காலத்தில் நம் முன்னோர்கள் சூரியன் உதிப்பதற்கு முன் வாசல் தெளித்து கோலமிட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள். இது வெறும் சடங்கல்ல, சூரிய ஒளி பூமியில் விழுவதற்கு முன்னரே எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்றும் வழி. அதிகாலையில் எழுந்து குளித்து சுத்தமாகி அடுப்பு புகையும் வீட்டில் மட்டும்தான் செல்வம் தங்கும். சோம்பேறித்தனம் இருக்குமிடத்தில் வறுமை தானாக வரும்.
சரியான திட்டமிடல் இல்லாமல் தாமதமாக எழும்போது எரிவாயுவை அணைக்க மறப்பது, பொருட்களை வீணாக்குவது, பதற்றத்தால் வரும் நோய்களுக்கு பணம் செலவழிப்பது என அனைத்தும் பொருளாதார இழப்பாகும். சாணக்கியர் நம்பினார், எந்த பெரிய வீழ்ச்சியிலிருந்தும் ஒரு குடும்பத்தை பொருளாதார ரீதியாக மீட்க ஒரு விழிப்புணர்வுள்ள ஒரு பெண்ணால் முடியும் என்று. ஒழுக்கமான தினசரியின் மூலம் நீங்கள் மகாலட்சுமியை உங்கள் வீட்டிற்கு அழைக்கிறீர்கள். சூரிய உதயத்திற்கு பின் தூங்கும் வீடுகளில் வறுமை வாசலில் நிற்கும் என்று சாணக்கியர் சொல்கிறார். இதன் அர்த்தம் வருமானம் இல்லாமல் போகும் என்பதல்ல, மாறாக வரும் வருமானம் தேவையற்ற விஷயங்களுக்கும் நோய்களுக்கும் செலவாகும் என்பதாகும். பெண் மகிழ்ச்சியுடனும் தூய்மையுடனும் சமைக்கும்போது அந்த வீடு ஐஸ்வரியத்தின் மையமாக மாறுகிறது. அந்த அன்புடன் செய்யும் உணவை உண்ணும் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் மன உன்னதி உண்டாகிறது. டைம் மேனேஜ்மெண்ட்டும் நிர்வாக திறனும். சாணக்கியர் அரசர்களுக்கு வழங்கிய ஒரு பெரிய அறிவுரை. அதிகாலையில் திட்டமிடாத அரசனுக்கு தனது ராஜ்யம் இழக்கப்படும் என்பது. அதேபோல்தான் வீடும். ஒரு நிமிடம் கூட திட்டமிடாமல் வீணாக்காதே என்று அவர் சொல்வார். ஒரு வீடு என்பது ஒரு சிறிய ராஜ்யம் போன்றது. அதன் மந்திரி அந்த வீட்டு பெண். அதிகாலையில் எழும் பெண்ணால் வீட்டு வேலைகளை சரியாக திட்டமிட முடியும். இன்று குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான என்ன உணவு தரலாம், வீட்டுச் செலவுகள் என்னென்ன போன்ற சிந்தனைகளுக்கு அமைதியான ஒரு காலை நேரம் அவசியம். அவசரமாக செய்யும் காரியங்களில் எப்போதும் தவறுகள் நடக்கும். அந்த தவறுகள் சண்டைக்கு வழிவகுக்கும். கணவரிடமோ பிள்ளைகளிடமோ தேவையில்லாமல் கோபப்பட வேண்டிய வருவது எதனால் என்று கவனித்தீர்களா? அது நேரமில்லாததால் வரும் மன அழுத்தம்தான். ஆனால் நீங்கள் சீக்கிரம் எழும்போது அனைத்தும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். நேரத்தை வெல்பவன் உலகையே வெல்வான் என்பது சாணக்கியர் வாக்கு. ஆரோக்கியமே பெரும் செல்வம். இது ஒரு உணர்வுபூர்வமான உண்மை. ஒரு வீட்டில் அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அந்த வீடே இருண்டுவிடும். பெண்கள் எப்போதும் மற்றவர்களின் ஆரோக்கியத்திற்காக உழைக்கிறார்கள், ஆனால் சொந்த ஆரோக்கியத்தை மறந்துவிடுகிறார்கள். சாணக்கியர் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியத்துவம் தந்துள்ளார். அதிகாலையில் எழுவது உங்கள் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்த உதவும். இன்றைய கால பெண்கள் சந்திக்கும் பிசிஓடி, தைராய்டு, மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளுக்கு சிறந்த மருந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவதுதான். காலையில் எழுந்தவுடன் வேலைகளில் குதிக்காமல் ஒரு 10 நிமிடம் அமைதியாக இருங்கள் அல்லது யோகா செய்யுங்கள். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே உங்கள் குடும்பத்தை காக்க முடியும். நோயற்ற உடலே மனிதனின் மிகப்பெரிய செல்வம். அந்த செல்வத்தை பெற இந்த பழக்கம் உங்களுக்கு உதவும். தனது உடலை நேசிக்கும் ஆரோக்கியமான பெண்ணால் மட்டுமே வீட்டில் நேர்மறை ஆற்றலை நிரப்ப முடியும். உங்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்குங்கள், அது உங்கள் ஆயுளை அதிகரிக்கும். ஆன்மீக விழிப்புணர்வும் சொற்களின் வலிமையும். ஆன்மீகம் என்பது ஒரு பெரிய நேர்மறை உளவியல். பெண் அதிகாலையில் எழுந்து சுத்தமாகி பிரார்த்தனை செய்யும் போது அவளுக்குள் ஒரு தனி தன்னம்பிக்கை நிறைகிறது. சாணக்கியர் ஒரு நடைமுறைவாதியாக இருந்தாலும் ஆன்மீகத்தின் வலிமையை நம்பினார். ஒரு பெண் பிரார்த்தனை செய்யும் போது அவள் வீட்டிற்கு ஒரு பாதுகாப்பு கவசம் உருவாக்குகிறாள். என் குடும்பத்தை காக்க ஒரு சக்தி இருக்கிறது என்ற எண்ணம் அவளுக்கு தைரியத்தை தரும். முஸ்லிம் வீடுகளில் சுபஹ் பாங்கிற்கு முன்பே எழுந்து உது செய்து தொழுதால் துவாக்களுக்கு விடை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. குரான் ஓதினால் பிசாசின் தொல்லை இருக்காது. கிறிஸ்தவ வீடுகளில் விழித்தவுடன் கடவுளுக்கு நன்றி சொல்லி பைபிள் வாசித்தால் அந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கும். இப்படி ஆன்மீக விழிப்புணர்வுள்ள பெண்ணின் சொல்லுக்கு பெரிய வலிமை இருக்கும். சாணக்கியர் சொல்கிறார், ஒரு பெண்ணின் கண்ணீர் விழுமிடத்தில் வறுமை வரும், ஆனால் அவள் மகிழ்ச்சியுடன் பிரார்த்திக்கும் இடத்தில் ஸ்வர்க்கம் இருக்கும். வீடியோ அவுட்ரோ. நீங்களே அந்த சக்தி. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இதை கேட்கும்போது நீங்கள் நினைக்கலாம், எனக்கு காலையில் எழ சோம்பேறியாக இருக்கிறது, இரவு வேலை முடிந்து வரும்போது களைப்பாக இருக்கிறது என்று. சாணக்கியர் சொல்வதை கவனியுங்கள். பழக்கத்தை மாற்றுவது கடினம்தான், ஆனால் மாற்றினால் அது உங்கள் விதியையே மாற்றும். எடுத்தவுடனே 4 மணிக்கு எழ வேண்டாம். நாளை முதல் ஒரு 15 நிமிடம் முன்னதாக எழ முயற்சி செய்யுங்கள். 21 நாட்கள் தொடர்ந்து செய்தால் அது பழக்கமாகிவிடும். நாம் இதுவரை பேசியது வெறும் நேரத்தை பற்றி மட்டுமல்ல,
உங்கள் வாழ்க்கையை பற்றி. ஒரு வீட்டின் ஐஸ்வர்யம் என்பது தங்கத்திலோ பணத்திலோ இல்லை, அதிகாலையில் எழும் அந்த பெண்ணின் புன்னகையிலும் பிரார்த்தனையிலும் இருக்கிறது. சாணக்கியர் சொன்ன இந்த உண்மைகள் வெறும் அறிவல்ல, உங்கள் குடும்பத்தை வீழ்ச்சியிலிருந்து மீட்கப் போகும் மந்திரக்கோல். மடியை சோம்பலை வறுமையாக பாருங்கள், விழிப்புணர்வை ஐஸ்வர்யமாக பாருங்கள். இன்று இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு முடிவு இருக்கும் என்று எனக்கு தெரியும். அந்த முடிவு வெறும் சொல்லாக இருக்கக்கூடாது, அது செயலாக மாற வேண்டும். என்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. நீங்கள் பொதுவாக காலை எத்தனை மணிக்கு எழுவீர்கள்? நம்முடைய இந்த விஷயங்களை கேட்ட பிறகு உங்கள் வீட்டின் ஐஸ்வர்யத்திற்காக நாளை முதல் பிரம்ம முகூர்த்தத்தில் எழ நீங்கள் தயாரா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள். இப்போதே கமெண்ட் பாக்ஸில் சென்று ஆம் நான் தயார் அல்லது ஐ எம் ரெடி டு சேஞ்ச் என்று டைப் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டும் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது என்பதற்கான சாட்சி. அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நாம் இங்கே பரப்புவோம். வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுக்கு பகிரவும் மறக்காதீர்கள். இது போன்ற சாணக்கிய உண்மைகளுக்காக சாணக்கிய தந்திரம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உலகம் விழிப்பதற்கு முன்பே விழியுங்கள். உங்கள் குடும்பத்தின் ஒளியாக இருங்கள். நன்றி, வணக்கம்.